ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசட்ற யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி சாப்டர் 5 இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 1 and 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலா விமலா 2 பேரும் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 3:2. புதுசாக வர்ஷினி அப்படின்ற ஒரு பார்ட்னர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அந்த பார்ட்னர் வரனால இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபண்டை வந்து ஓல்டு பார்ட்னர் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட் to Mala's capital account to Vimala's capital account. ஸோ அந்த 50,000 rupees வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவான 3:2 வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. 50,000 into 3/5, 50,000 into 2/5, அப்போ 30,000, 20,000 வரும். மறந்துடாமல் நரேஷன் வந்து எழுதிடுங்க. இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரிசர்வ் ஃபண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லை வேறு சில ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு இல்லை P&L அக்கௌண்ட் லைபிலிட்டி சைடில் இருந்தாலும் நம்ம வந்து அதை டெபிட் பண்ணணும். ஒருவேளை P&L அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் சைடில் கொடுத்துருந்தாங்க, அதாவது அசட் சைடில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 1 ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லுஸ்ட்ரேஷன் 2 வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா கவிதா ராதா அப்படின்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 4:3. புதுசாக தீபா அப்படின்ற ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாங்க. On the date, their balance sheet showed debit balance of P&L account being accumulated loss of 70,000 on the asset side of the balance sheet. அப்போ நான் வந்து ப்ரீவியஸ் இதிலே சொல்லியிருந்தேன், P&L அக்கௌண்ட்டை அசட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா லாஸ் அப்படின்றது அர்த்தம். அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ரெடிட் பண்ணணும். ஸோ P&L அக்கௌண்ட் அசட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடும்போது P&L அக்கௌண்ட் க்ரெடிட் பண்ணணும். ஒருவேளை P&L அக்கௌண்ட் லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் டெபிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் அசட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்ரெடிட் பண்ணணும் ஜேர்னல் என்ட்ரியில். அப்போ அந்த 2 பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட், கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ராதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு P&L லாஸ் அக்கௌண்ட், அதாவது P&L அக்கௌண்ட். ஸோ இப்போ அமௌண்ட் வந்து என்னென்னு பாருங்கள், 70,000. ஸோ 70,000 இன்ட்டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவான 4:3 இன்ட்டு 4/7, 70,000 இன்ட்டு 3/7, அப்போ 40,000, 30,000 நரேஷன் வந்து எழுதிடுங்க. இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லுஸ்ட்ரேஷன் 3 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.